أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின்னால், கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் இந்த இடத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் செயற்பட்டு நரகத்திலிருந்து நம்மை விடுவித்து சுவர்க்கத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தில் ஹலால் ஹராம் என்ற தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிற நோக்கம் அவனுடைய அடிமைகளாக நாம் வாழுகிறோமா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி, அப்படி சோதிக்கக்கூடிய வழிமுறைகளிலேதான் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலகத்தில் பல விஷயங்களை அனுமதித்துவிட்டு சில விஷயங்களை தடை செய்கிறார். அப்படி அனுமதிக்கப்பட்டவைகளையும் தடை செய்யப்பட்டவைகளையும் நாம் பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் ஹலால பையின், ஹலால் மிகவும் தெளிவானது, வ இன்னல் ஹராம பையினுன், ஹராமும் மிக தெளிவானது, வபைனஹுமா உமூரும் முஷ்தபிஹாத், இந்த தெளிவான ஹலாலுக்கும் தெளிவான ஹராமுக்கும் மத்தியில் சந்தேகத்திற்குரிய சில விஷயங்களும் இருக்கின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பொதுவாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு பல விஷயங்களை அனுமதித்திருக்கின்றான். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே அவன் சொல்கிறான், ஹுவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக வேண்டியே அல்லாஹ் படைத்திருக்கிறான். பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக வேண்டியே அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொல்லி ஹலாலினுடைய எல்லை மிக விசாலமானது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று சூரத்துல் அராஃப் என்ற 7வது அத்தியாயத்தின் 32வது வசனத்திலே அல்லாஹ் கேட்கிறான், குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற இந்த அலங்காரங்களை ஹராமாக்கக்கூடியவர்கள் யார் என்று நபியே நீங்கள் கேளுங்கள். வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்க், அதே போன்று உணவிலே நல்லவற்றையும் ஹராமாக்கியவர்கள் யார் என்று நபியே நீர் அவர்களிடம் கேளும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவேதான் இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல் அஸ்லு ஃபில் அஷ்யாஇ அல் இபாஹா, உலகத்தில் உள்ள
விஷயங்களிலே அனைத்துமே அனுமதிக்கப்பட்டதாகும். அடிப்படை என்னவென்றால், உலக விஷயங்களில் எதை நீங்கள் எடுத்தாலும் அதனுடைய அடிப்படை சட்டம் அது அனுமதிக்கப்பட்டது என்பது. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இபாதத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த விதியையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இபாதத்தை பற்றி இஸ்லாம் சொல்லுகிற போது அல் அஸ்லு ஃபில் இபாதாத்தி அல் மன், வணக்க விஷயங்களில் அடிப்படை கூடாது என்பது. எந்த ஒரு வணக்கத்தை எடுத்தாலும் அதனுடைய அசில் சட்டம் அது கூடாது என்பதாகும். எந்த ஒரு வணக்கத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். ஐங்கால தொழுகை என்றால் அந்த தொழுகையினுடைய அசில் சட்டம் கூடாது என்பது. தொழ வேண்டும் என்று சொல்கிறவர்கள் அதற்கு குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்ட வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு வணக்கமாக நீங்கள் பார்த்தால், ஜக்காத் கொடுப்பது அல்லது நோன்பு நோட்பது, ஹஜ்ஜி செய்வது, உம்ரா செய்வது, இப்படியாக ஒவ்வொரு வணக்கத்தையும் நீங்கள் எடுத்தால் அதனுடைய அசில் சட்டம் என்ன என்று கேட்டால் கூடாது என்பது. வணக்கம் ஒன்று இருக்கிறது என்று நிறுவ வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய ஆதாரத்தை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்து நாம் காட்ட வேண்டும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதற்கு ஆதாரம் இல்லை என்றால் அந்த வணக்கம் இல்லை என்பதுதான் அர்த்தமாகும். அந்த வகையிலே தான் பித்அத்துகளை இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லாத வணக்கங்கள் அனைத்தும் பித்அத் என்ற வழிகேடுகளாக இஸ்லாத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதற்கு மாற்றமாக உலக விஷயங்களை எடுத்துக்கொண்டால் எல்லாமே ஹலாலானது. உலகத்திலே உள்ள எல்லாமே ஹலால். ஒன்றை ஒருவர் ஹராம் என்று சொல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்கு அவர் ஆதாரம் காட்ட வேண்டும். வணக்கத்தில் ஒன்றை வணக்கம் என்று சொல்வதாக இருந்தால் ஆதாரம் காட்ட வேண்டும். அந்த ஹராம் என்பது இன்றைக்கு மக்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், உதாரணமாக சமகாலத்திலே ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இந்த ஹலால் பிரச்சனை என்பது ஒரு பெரிய முக்கியமான ஒரு அடிப்படை பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அரசியல் பிரச்சனையாக, ஒரு இனத்தை அழிப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டால், அங்குள்ள ஜம்இயத்துல் உலமா சில உணவுப் பொருட்களுக்கு ஹலால் சர்டிபிகேட் வழங்குகிறது. அந்த ஹலால் சர்டிபிகேட் வழங்கக்கூடாது என்று ஜம்இயத்துல் உலமா ஒரு முடிவெடுத்தது, முஸ்லிம்களுடைய நலனை கருதி. சில சகோதரர்கள் அதை தவறாக புரிந்திருக்கிறார்கள். அதாவது ஜம்இயத்துல் உலமா ஹலால் சர்டிபிகேட் கொடுப்பதை வாபஸ் வாங்கிவிட்டது, விட்ரோ பண்ணிவிட்டது என்கிற ஒரு கருத்து தவறாக மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டிருக்கிறது. உண்மை என்னவென்றால், அவர்கள் சில நிறுவனங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள். அந்த நிறுவனங்களுக்கு அவர்களுடைய இதுதான் அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிற செய்தியை தவிர ஹலால் சர்டிபிகேட் கொடுப்பதை நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்று ஜம்இயத்துல் உலமா சொல்லவில்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அங்குள்ள மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஹலால் ஹராம் என்பது உணவுகளோடு மாத்திரம் சம்பந்தமானது என்று ஒரு தவறான அபிப்பிராயம் மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நம்ம ஏற்கனவே சொன்னது போன்று ஹலாலுடைய வாசல் விசாலமானது. ஹராமை பொறுத்தவரையில் அது பல பகுதிகளை உள்ளடக்கியது. ஹராம் என்பது உணவில் மாத்திரம் உள்ளதல்ல, நம்முடைய பேச்சிலே ஹராம் இருக்கிறது. புறம் பேசுவது ஹராம், பொய் சொல்லுவது ஹராம், அவதூறு சொல்வது ஹராம், இட்டு கட்டுவது ஹராம், அடுத்தவனுடைய மனம் புண்படும்படி பேசுவது ஹராம், கோல் மூட்டுவது ஹராம். இப்படி வாயால் நாம் செய்யக்கூடிய வார்த்தைகளோடு தொடர்பான பல ஹராம்கள் இருக்கின்றன. நம்முடைய பார்வையிலே ஹராம் இருக்கிறது. நம்முடைய செயற்பாடுகள் பல ஹராமாக இருக்கின்றன. அதே போன்று நாம் சம்பாதிக்கக்கூடிய முறைகளில், பொருள் தேடக்கூடிய முறைகளில் ஹராம் இருக்கிறது. இப்படி ஹராம் என்பது பல அம்சங்களை உள்ளடக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஹராம் ஹலால் என்ற விஷயத்தை நாம் பார்க்கிற போது வெறுமனே உணவோடு மாத்திரம் சம்பந்தமான ஒரு தலைப்பு அல்ல என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹலால் ஹராம் என்கிற விஷயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலாவும் அல்லாஹுடைய தூதரும் பல விஷயங்களை நமக்கு ஹலாலாக ஆக்கிய அதே நேரத்தில் சில விஷயங்களை நமக்கு ஹராமாக ஆக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஹராமாக்குதல் அல்லது ஹலாலாக்குதல் என்கிற விஷயத்தை பொறுத்தவரையில்
அல்லாஹுடைய தூதரின் பெயரை அதனோடு சேர்த்து நாம் பயன்படுத்தினாலும் உண்மையில் ஒன்றை ஹராம் என்று சொல்கிற அதிகாரம் அல்லது ஹலால் என்று சொல்லுகிற அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. இதைத்தான் சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் என்று சொல்கிறோம். எந்த ஒன்றையும் ஹலாலாக்குகிற உரிமை எந்த மனிதனுக்கும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கிடையாது. எந்த ஒன்றையும் ஹராமாக்குகிற உரிமையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட யாருக்குமே கிடையாது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தனக்கு தேனை ஹராமாக்கிய போது அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான் அவர்களை கண்டித்து, யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத் அஸ்வாஜிக். நபியே, உன்னுடைய மனைவியரின் திருப்திக்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்கிய தேனை நீ எப்படி ஹராமாக்குவாய் என்ற கருத்துப்பட அல்லாஹு தஆலா நபிகள் நாயகத்தை கண்டித்து அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறார். எனவே இந்த ஹலால் ஹராம் என்று சொல்லக்கூடிய உரிமை அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. அல்லாஹ் ஹராம் என்று சொன்னவைதான் ஹராம், அல்லாஹ் ஹலால் என்று சொன்னவைதான் ஹராம். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றை ஹலால் என்று சொன்னால் அது ஹலால் ஆகாது. நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றை ஹராம் என்று சொன்னால் அது ஹராம் ஆகாது. இந்த விஷயத்திலே நாம் மிக கவனமாகவும் பேணுதலாகவும் இருக்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இபாதத்துடைய பகுதிகளை பொறுத்தவரையில் நம்மிடத்திலே ஓரளவு பேணுதல் இருந்தாலும், இது சுன்னத், இது வாஜிப், இது ஃபர்த், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று வணக்க வழிபாடுகளில் ஓரளவு பேணுதல் இருந்தாலும் ஹலால் ஹராம் விஷயத்தில் பெரிய அளவு பேணுதல் நம்மிடம் கிடையாது. பெரும்பாலும் ஏதாவது ஒரு பொருளோ அல்லது விஷயத்தையோ எடுத்து விவாதிப்போம். பொதுவாக ஒரு நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் அல்லது கடைத்தெருக்களிலே ஒன்று சேரக்கூடிய நண்பர்கள், இப்படி வீட்டிலே என்று ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து விவாதிக்கிற நேரத்தில் நம்முடைய மனம் போன போக்கிலே சிலர் ஹலால் என்று சொல்லிவிடுவார்கள், சிலர் ஹராம் என்று சொல்வார்கள். இது நிறைய வீடுகளிலும் நடக்கிறது. இப்ப மனைவி ஒரு விஷயத்தை கேட்பார், இது ஹலாலா ஹராமா என்று. இவர் தாவா சென்டருக்கு சென்று வரக்கூடியவர், மார்க்க நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடியவர். உண்மையில் இவருக்கு இது ஹலாலா ஹராமா என்று தெளிவாக தெரியாது. ஆனால் இவர் எப்போவோ கேள்விப்பட்ட ஒரு நினைப்பில் தெளிவாக சொல்லிவிடுவார் இது ஹராம் என்று, அல்லது இது ஹலால் என்று சொல்லிவிடுவார். சில நண்பர்களை வாயடைப்பதற்காக வேண்டி இது தெளிவாக ஹராம் தான் என்று விவாதிக்கக்கூடிய நிறைய மக்களை நம்முடைய சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே இவ்வாறு செய்வது பெரும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தின் 116வது வசனத்திலே சொல்லும் போது, வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினதுகுமுல் கதிப் ஹாதா ஹலால் வ ஹாதா ஹராம். உங்களுடைய வாய்க்கு வந்தபடி பொய்யாக இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லாதீர்கள். ஏதாவது ஒன்றை உங்களுடைய மனைவி உங்களிடம் கேட்டால், உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடம் கேட்டால், நண்பர்கள் உங்களிடத்திலே விசாரித்தால், உங்களுடைய வாய்க்கு வந்தபடி உங்களுக்கு தெளிவாக குர்ஆனிலே இது ஹலால் ஹராம் என்று சொல்லப்பட்டது தெரியாமல் இருக்கிறது, ஹதீஸிலே தெரியாமல் இருக்கிற போது அப்படி நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். அப்படி நீங்கள் சொல்வதன் மூலம் லிதஃப்தரு அலல்லாஹில் கதீப், அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டுகிறீர்கள். இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதீப் லா யுஃப்லிஹூன். அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறவர்கள் நிச்சயமாக உருப்படவே மாட்டார்கள், வெற்றி அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, சாதாரணமாக கருதப்பட்டு செய்யப்படுகிற ஒரு விஷயம், ஆனால் பாரதூரமான விஷயம். இதிலே நிறைய பாமர மக்களை நாம் அவசரப்படுகிற நிலையை பார்க்கிறோம். மீன் அல்லது நண்டு அல்லது இறால் உணவுப் பொருட்களிலே இதுக்கு என்ன சட்டம் என்று கேட்டால் உடனடியாக எடுத்த எடுப்பிலே இது ஹலால் என்பார்கள், ஹராம் என்பார்கள். பொதுவாக சாப்பாட்டு விஷயங்களிலும் சில அலங்கார விஷயங்களிலும் ஹராம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை மிக தாராளமாக நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கிறோம். சில பெண்கள் சொல்வார்கள், வயது வந்த பெண்கள் மருதாணி அணிவது ஹராமாகும், சும்மா சொல்லிவிடுவார்கள். இது எந்த அடிப்படையில் ஹராம், எந்த அடிப்படையில் ஹலால், எந்த தகவலும் அவர்களிடத்தில் இருக்காது. சில செய்திகள் கேள்விப்பட்டதை வைத்து அப்படி சொல்லிவிடுவார்கள். சில ஆண்களை எடுத்துக்கொண்டால், யாராவது ஒருவர் டை அடித்திருந்தால் அந்த டையினுடைய தன்மை என்ன, அது பற்றிய பூரணமான சட்டம் என்ன, எதுவுமே அவருக்கு தெரியாது. எடுத்த எடுப்பில் அவர் நண்பரிடத்தில் சொல்லுவார், பாருங்கள் அவர் டை அடித்திருக்கிறார், அவர் தொழுகையாளி, அவர் ஒரு தாய், என்ன டை அடித்திருக்கிறார்,
இவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஹராத்தை செய்கிறார் என்று சிம்பிளாக சொல்லிக் கொண்டு செல்வதை பார்க்கிறோம். இது கூடுமா கூடாதா, யாரிடத்தில் விசாரித்தார்கள், இதற்கு என்ன ஆதாரத்தை ஹராம் என்று சொல்வதற்கு பெற்றுக்கொண்டார்கள் என்பதெல்லாம் கிடையாது. அவர்களுடைய மனோ இச்சையை ஹலால் ஹராம் சொல்வதற்குரிய அடிப்படையாக ஆக்கி கொண்டு, அல்லது சமுதாயத்தில் காணப்படுகிற சில நடைமுறைகளையும் மரபுகளையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஹலால் ஹராம் சொல்லுகிற ஒரு நிலையை இன்று மக்கள் மத்தியிலே சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். சில நேரங்களில் மக்கள் முன் தோன்றி மார்க்கம் சொல்லுகிற தாயிகளும் கூட இந்த விஷயத்தில் பேணுதல் இல்லாமல் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், நீங்கள் எங்களிடம் கேள்வி கேட்கிறீர்கள், உங்களுடைய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் பதில் சொன்னால் எங்களை பற்றி உங்களிடத்தில் பெரிய ஒரு அபிப்பிராயம் வரும். தெரியாது என்று சொன்னால் நீங்கள் இவர் கேட்டால் தெரியாது என்று சொல்வார் என்று எங்களை பற்றி ஒரு தப்பெண்ணம் உங்களுடைய உள்ளத்திலே உருவாகும். எனவே எங்களுடைய இமேஜை, எங்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி சிலர் இப்படி வாய்க்கு வந்தபடி, அவர்கள் ஏற்கனவே எப்போதோ கேள்விப்பட்டதாக இருக்கும், ஆனால் கன்ஃபார்மாக அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும், அப்படி இருந்தும் கூட ஃபத்வாக்கள் வழங்கி விடுவதை பார்க்கிறோம். ஆனால் இதனுடைய பாரதூரத்தை விளங்கிய சஹாபாக்கள், இமாம்கள், கண்ணியத்திற்குரிய உலமாக்கள் இந்த விஷயத்தில் மிக கடுமையான பேணுதலோடு இருந்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் சட்டம் சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பேரில் நாம் சொல்லக்கூடிய சட்டம். ஒன்றை ஹலால் என்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பேரில் நான் கையொப்பமிடுகிறேன். ஒன்றை அல்லாஹ் தஆலா என்னை கடுமையாக தண்டிப்பான் என்பதில் இரண்டாவது கருத்து இருக்காது. நம்மை பொறுத்தவரையில் பல விஷயங்களையும் நாம் ஜீரணித்துக் கொள்வோம். நாம் சொல்லாத ஒன்றை யாராவது நம்முடைய பெயரில் சொன்னால் நமக்கு ஆத்திரம் வருகிறது. அதை நம்மால் ஜீரணித்துக் கொள்ள முடிவதில்லை. இதைவிட அதிகமாக அல்லாஹ் ரோஷப்படக்கூடியவன். அல்லாஹ்வுடைய பேரில் அவன் சொல்லாத ஒன்றை சொல்லும் போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா கடுமையாக நம்மை தண்டிப்பான். இதை புரிந்து கொண்டவர்கள் அவர்களுடைய மானம் போனாலும் பரவாயில்லை, இதிலே எனக்கு தெரியாது என்று சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டார்கள். இதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணமாக குறிப்பிடுவதாக இருந்தால், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா 4 இமாம்களில் இரண்டாவதாக வந்தவர். மதீனாவிலே மிக பிரபல்யமாக இருந்த ஒரு இமாம், இமாமு தாரில் ஹிஜ்ரா என்று அவர்களை சொல்லுவார்கள். இமாம் அந்த காலத்தில், இப்ப கம்ப்யூட்டர் காலத்தில் அல்ல, அந்த காலத்திலே முவத்தா என்கிற ஒரு ஹதீஸ் தொகுப்பை இந்த உலகத்திற்கு வழங்கியவர்கள். அப்படியான மிகப்பெரிய ஒரு இமாமிடத்திலே சில கேள்விகள் கேட்பதற்காக வேண்டி ஈராக்கில் இருந்து சில மாணவர்கள் வருகிறார்கள். ஈராக்கில் இருந்து வந்த மாணவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இமாமிடம் உட்கார்ந்து கேள்விகள் கேட்கிறார்கள். அவர்கள் தொகுத்து வந்த கேள்விகளை இமாமிடம் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்ட கேள்விகளில் 3/2 பகுதிக்கு இமாம் அவர்கள் எனக்கு தெரியாது என்று பதில் சொன்னார்கள். 3/2 பகுதிக்கு எனக்கு தெரியாது, லா அதிரி என்று சொன்னார்கள். 3/1 பகுதிக்கு தான் பதில் சொன்னார்கள். இப்ப வந்த இளைஞர்கள் அதில் பக்குவம் இல்லாதவர்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள். எனவே அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள், இவ்வளவு தூரம் இந்த இமாமை நம்பி வந்தோம், இப்படி செய்து விட்டாரே என்று சொல்வதை கேட்கிற போது இமாம் அவர்கள் அதை அவதானித்துக் கொண்டு சொன்னார்கள், நீங்கள் போங்கள், போகிற வழியிலெல்லாம் இந்த செய்தியை சொல்லிக் கொண்டு செல்லுங்கள். இப்படி ஒருவரிடம் போனோம், அவர் பதில் சொல்லவில்லை என்று சொல்லுங்கள், அதனால் எனக்கு எந்த ஒன்றும் குறைந்து விடாது. எனக்கு தெரியாததை உங்களுக்கு நான் சொல்ல, நீங்கள் அதன் மூலம் என்னுடைய முதுகை நரகத்தின் பாலமாக ஆக்கிக்கொள்ள பார்க்கிறீர்களா என்று கேட்டார். அதாவது, நீங்கள் யாரை காட்டிக் கொடுப்பீர்கள்? என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் போய் சொல்லுவீர்கள், அல்லாஹ், யா அல்லாஹ், நீ அல் குர்ஆனிலே ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்லுகிறாய். அந்த அடிப்படையில் இவரிடம் போய் கேட்டேன், இவர்தான் இதை கூடும் என்றார், இவர்தான் இதை கூடாது என்றார் என்று நீங்கள் மறுமையிலே சொல்லுவீர்களா இல்லையா? உங்களிடத்தில் வந்து கேட்கிறவர்கள் உங்களை பற்றி சொல்லுவார்களா இல்லையா? அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன பதிலை சொல்லுவது? அல்லாஹ் கேட்பான், எந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து சொன்னாய், எந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இதை ஹலால் என்றும் ஹராம் என்றும் சொன்னாய் என்று கேட்கிற போது நிச்சயமாக நம்மால் பதில் சொல்ல முடியாது. எனவேதான் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மிக சின்சியரான ஒரு விஷயம் இது, மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு அம்சம் இது.
சும்மா எடுத்த எடுப்பில் நான் மௌலவி என்பதற்காக, நான் ஓதிவிட்டேன் என்பதற்காக, நான் தாவா சென்டருக்கு போய் வருகிறேன் என்பதற்காக, தாவா பணியிலே நான் ஈடுபடுகிறேன் என்பதற்காக தெரியாதவைகளுக்கு ஒரு காலமும் ஃபத்வா சொல்லி விடாதீர்கள். அல்லாஹு தஆலா இது அவன் மீது பொய்யை இட்டு கட்டுவதாக சொல்கிறான். எனவே ஹலால் ஹராம் என்ற இந்த சட்டத்தை இயற்றுகின்ற அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. இப்ப நாம் ஆரம்பத்திலே சொன்னது போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஹலால் ஹராம் என்ற இந்த தலைப்பு மிக விசாலமான ஒரு தலைப்பு. இதிலே வார்த்தைகள் வரும், செயல்கள் வரும், பார்வைகள் வரும், எண்ணங்கள் வரும், இப்படி பல வகையான ஹராம்கள் இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். அதுதான் நாம் நுகரக்கூடிய, நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களிலே உள்ள ஹராம்கள். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நமக்காக வேண்டி படைத்திருக்கிறார். மனிதர்களுக்காக வேண்டிய எல்லாவற்றையும் படைத்துவிட்டு சில விஷயங்களை அல்லாஹு தஆலா நமக்கு தடை செய்திருக்கிறார். அந்த தடை செய்த விஷயங்கள் உண்மையிலே கொஞ்சம். எவற்றையெல்லாம் அல்லாஹ் தடை செய்கிறானோ அவற்றிற்கு மாற்றீடாக அல்லாஹ் தரக்கூடியவை ஏராளம். அல்லாஹு தஆலா ஒன்றை தடை செய்தால் அதற்கு மாற்று ஈடாக நமக்கு அனுமதிக்கக்கூடியவை ஏராளமாக இருக்கும். உதாரணமாக அல்லாஹு தஆலா மதுபானத்தை நமக்கு ஹராமாக்குகிறார். அதே நேரத்தில் எவ்வளவோ பானங்களை அல்லாஹு தஆலா நமக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறார். மதுபானத்தை, போதை தரக்கூடிய விஷயங்களை ஹராமாக்கக்கூடிய அல்லாஹு தஆலா மென்பானங்கள், தண்ணீர், இளநீர் என்று எவ்வளவோ பானங்களை அல்லாஹு தஆலா நமக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கிறார். அதே போன்று விபச்சாரத்தை ஹராமாக்கி அல்லாஹு தஆலா ஒன்றுக்கும் மேற்பட்ட 4 வரைக்கும் திருமணம் முடிப்பதற்குரிய அனுமதி அல்லாஹு தஆலா தருகிறார். இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் எவற்றை ஹராமாக்குகிறானோ அவற்றுக்கு மாற்றீடாக அல்லாஹு தஆலா தரக்கூடிய அம்சங்கள் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஹலாலாக்கிவிட்டு ஒரு சில விஷயங்களை ஹராமாக ஆக்குகிறார். அப்படி ஹராமாக ஆக்கக்கூடிய, நாம் உட்கொள்ளக்கூடிய அல்லது நாம் தேடக்கூடிய, நுகரக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரையில் நம்மிடத்திலே மிக ஒரு பலவீனம் காணப்படுவதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு காலம் போன்று இது இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே வருகிறது, யஅதி அலன் நாஸி ஸமான் லா யுபாலில் மர்உ மின் ஐன அகதல் மால் அமின் ஹலாலின் அம் மின் ஹராம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய நோக்கமெல்லாம் பொருளாதாரம் என்பதாகவே இருக்கும். அந்த பொருளாதாரம் ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா என்பதை பற்றி அவன் பொருட்படுத்தவே மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அப்படியான ஒரு காலம் போன்றுதான் இந்த காலத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய பூகோளமயமாக்கல் அல்லது உலகமயமாக்கல், இது மேற்கத்திய உலகத்தின் மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம். மேற்கத்திய உலகம் குறிப்பிட்ட காலங்களில் உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாடுகளை பிடிப்பது, அந்த நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது, இப்படி செய்து கொண்டிருக்கும் போது உலகம் விழித்துக் கொண்டது. சுதந்திர வேட்கையுள்ள மக்கள் அந்த காலனித்துவத்திற்கு எதிராக புறப்பட ஆரம்பித்தார்கள். இந்த உலகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய மேற்குலகம் இதற்கு மாற்று வழி என்ன என்று யோசித்தது. அந்த மாற்று வழியாகத்தான் குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பூகோளமயமாக்கல் என்கிற கொள்கையை அறிமுகப்படுத்துகிறது. இந்த கொள்கையின் ஊடாக மக்கள் மத்தியிலே நுகர்வு கலாச்சாரத்தை தூண்டுகிறது. நுகர்வு கலாச்சாரத்தை தூண்டும் போது மக்கள் மத்தியிலே புதிதாக வருகிற அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆசை தோன்றும். இப்போது நாம் பார்க்கிறோம், நம்முடைய வீடுகளிலே சாதாரணமான எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய அளவுக்கு டிவி இருந்தது. அந்த டிவிகள் எல்லா வீடுகளுக்கும் வந்திருக்கும் போது உடனடியாக ட்ரெண்ட் மாறுகிறது, எல்சிடி என்று மாறுகிறது. எல்சிடி என்று வந்ததும் எல்லா வீடுகளிலும் உள்ளவர்களுக்கு நம்முடைய வீட்டில் உள்ள இந்த டிவி ஒரு இந்த காலத்திற்கு பொருந்தாதது,
இது நம்முடைய வீட்டில் இருந்தால் இந்த காலத்து ட்ரெண்டுக்கு நாம் ஒத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம் என்று நினைத்து அந்த டிவியை தூக்கி மூலையில் வைத்துவிட்டு எல்சிடி டிவி வாங்குகிறார்கள். எல்சிடி டிவி வாங்கி கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது திடீரென எல்இடி வருகிறது. எல்இடி வந்ததும் எல்சிடியை ஒதுக்குகிறார்கள், எல்இடியை வாங்குகிறார்கள். ஒரு வீட்டிலே தான் நடக்கிறது. இது ஓரிரு வருடங்களுக்குள் இந்த மாற்றம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு என்ன புதிய டிவி வருகிறதோ அந்த புதிய டிவியை வாங்க வேண்டும் என்கிற உணர்வு நம்மிடத்திலே வருகிறது. அதே போன்றுதான் மொபைல் போனை பொறுத்தவரையில் பேசுவதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் ஒரு போன் இருந்தால் போதும். ஆனால் நாளுக்கு நாள் வரக்கூடிய போன்களை மாற்ற வேண்டும் என்கிற ஆசை நமக்கு வருகிறது. இப்படி வீட்டில் இந்த மார்க்கெட்டில் நிறைய உற்பத்திகள் நாளாந்தம் வந்து கொண்டே இருக்கின்றன. அதை வாங்க வேண்டும், கொள்முதல் செய்ய வேண்டும் என்கிற ஆசையும் நம்மோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு சந்தோஷம். வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் வைத்தால், வீட்டில் இருக்கிற அந்த கம்ப்யூட்டரை மாற்றிவிட்டு அதற்கு மாற்றமான ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு வந்தால் இதில் ஒரு திருப்தி. ஆனால் என்ன தேவைப்படுகிறது? இவைகளையெல்லாம் நாம் நுகர்வதற்கு, கொள்முதல் செய்வதற்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது. இந்த பணத்தை எப்படி ஈட்டுவது? வேகமாக நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், அவசரமாக பணம் சம்பாதிக்க வேண்டும். எனவே நம்மிடத்திலே இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கென்று எல்லைகள் எதுவும் கிடையாது, வரையறைகள் எதுவும் கிடையாது. எவ்வளவு கூடுதலாக சம்பாதிக்க முடியுமோ அதற்குரிய வழிகளை தேடுகிறோம். இதற்காக வேண்டி நாமே நமக்கு நிறைய நியாயங்களை சொல்லிக் கொள்ளுவோம். நாம உட்கார்ந்து நமக்கு நியாயங்களை சொல்லுவது, நாம் இதற்காக வேண்டித்தான் இதை செய்கிறோம், அதற்காக வேண்டித்தான் இதை செய்கிறோம். இந்த நியாயங்களை ஷைத்தான் நம்மிடத்திலே ஏற்படுத்துகிறான். அவர்களுடைய செயல்களை எல்லாம் ஷைத்தான் அழகாக காட்டுவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதற்கேற்ப நாமும் நம்முடைய செயல்களுக்கு நியாயங்களை சொல்லிக்கொண்டு பொருளீட்டுகிற விஷயத்தில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பொருளீட்டக்கூடிய நிலையை இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோம். வட்டியுடைய விஷயத்திலே மிக சர்வ சாதாரணமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முன்னறிவிப்பு செய்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வட்டியை நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் வட்டியின் புகையாவது உங்களில் படும் என்று முன்னறிவிப்பு செய்யக்கூடிய அப்படியான ஒரு காலம் போன்று மாறியிருக்கிறது. வட்டியை பற்றி பெரிதாக நாம் அலட்டிக் கொள்வதில்லை. என்ன வட்டியை மட்டும் அலட்டுகிறோம்? ஏதாவது ஒரு நகையை அடகு வைத்து அதன் மூலம் வட்டிக்கு பணம் எடுப்பதை, அல்லது அந்த நகையை பெற்றுக்கொண்டு வட்டிக்கு பணம் கொடுப்பதை அலட்டிக் கொள்கிறோம். அது கூட பெரும்பாலானவர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நம்முடைய ஊர்களில் நாம் போய் பார்த்தால் மிக சாதாரணமாக வட்டி கடைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வட்டி கடைகளிலே அபாயா அணிந்த பெண்கள் கேஷியரிலே அங்கே ஆபீசராக இருக்கிறார்கள். நம்முடைய பெண்கள் அபாயா அணிந்து கொண்டு வரிசையாக நின்று அங்கே வட்டி கடைகளில் அடகு வைக்கக்கூடிய நிலையை நம்முடைய சமுதாயத்தில் நம்ம இறங்கி பார்த்தால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ஆண்களை பொறுத்தவரையில் இப்படி போகாவிட்டாலும் வங்கிகளுக்கு சென்று அவர்களுடைய ஜோபுகளை மோகேஜ் பண்ணிவிட்டு, அல்லது வீட்டை மோகேஜ் பண்ணி, அல்லது ஏதாவது ஒன்றை அங்கு வைத்து அதன் ஊடாக வட்டிக்கு பணம் எடுத்து உலகத்திலே மற்றவர்களுக்கு ஆடம்பரம் காட்ட முயற்சி செய்கிற ஒரு காலத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமாக நமக்கு தென்படுவதே இல்லை. நமக்கு ஒரு கார் இருக்கிறது, நல்ல சொகுசான காராக அது இருக்கிறது என்று சொன்னால் அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த கார் நாம் வாங்கிய முறை என்ன, இதை பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. இன்றைக்கு என்னுடைய நண்பன் கார் ஓடுகிறான், எனவே நான் கார் ஓட வேண்டும். என்னுடைய நண்பன் பெரிய வீடு கட்டியிருக்கிறான், எனவே நான் பெரிய வீடு கட்ட வேண்டும். என்னுடைய நண்பனுடைய திருமணம், மகளுடைய திருமணம் மிக ஆடம்பரமாக கோலாகலமாக நடந்தது, எனவே என்னுடைய மகளுடைய திருமணமும் அப்படி நடக்க வேண்டும். இந்த போட்டி தான் நம்மிடத்திலே இருக்கிறதே தவிர நாம் சம்பாதிக்கக்கூடிய இந்த பணம் ஹலாலான முறையில் வருகிறதா, ஹராமான முறையில் வருகிறதா என்று மக்கள் கண்டுகொள்ளாத ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் உண்ணக்கூடிய உணவுகள், இந்த உணவுகளை பொறுத்தவரையில் இரண்டு விதமான நிலையிலே அவை இருக்கின்றன. ஒன்று, நேரடியாக அந்த உணவுகளை அல்லாஹு தஆலா தடை செய்திருப்பார். உதாரணமாக பன்றி, அக்ரமக்குமுல்லாஹ், பன்றியை அல்லாஹு தஆலா நேரடியாக தடை செய்திருக்கிறான். அதே போன்று ஓட்டப்பட்ட இரத்தம் என்றால் மாடறுக்கும் போது அல்லது ஆடறுக்கும் போது அங்கே ஓடுகிற அந்த இரத்தம் அப்படியே கட்டியாகும்.
அந்த கட்டி இரத்தத்தை சாப்பிடக்கூடிய நிலை ஜாஹிலிய காலத்திலும் இருந்தது, இப்போதும் சில பகுதிகளிலே இருக்கிறது. அது நேரடியாக ஹராம். இப்படியாக சிலவற்றை அல்லாஹு தஆலா நமக்கு நேரடியாக ஹராமாக்கி இருக்கிறார். அதே போன்று சில ஹலாலானவை அது வரக்கூடிய வழிமுறைகளை பொறுத்து ஹராமாக்கப்படுகின்றன. உதாரணமாக கோழி, அது நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோழியை திருடி நாம் சாப்பிட்டால் அது நமக்கு ஹராமாகிறது. அந்த கோழியை அல்லாஹ்வுடைய பெயர் கூறாமல் அறுத்து சாப்பிட்டால் அது ஹராமாகிறது. அல்லாஹு தஆலா ஹலாலாக்கியவை நமக்கு வரக்கூடிய வழிமுறையை வைத்து நமக்கு ஹராமாகிறது. இப்படியாக நிறைய விஷயங்கள், நாம் நுகரக்கூடிய விஷயங்கள் காணப்படுகின்றன. இவற்றை எந்த அளவு தூரம் நாம் பேணுதலாக மேற்கொள்கிறோம் என்று கேட்டால் அதிலும் நமக்கு பேணுதல் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையின். ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. எதெல்லாம் ஹராம் என்று அல்லாஹ் பட்டியலிட்டானோ அவற்றை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த ஹராமான விஷயங்களில் மிக பேணுதலாகவும் கவனமாகவும் நாம் இருக்க வேண்டும். வபைனஹுமா உமூரும் முஷ்தபிஹாத். இந்த இரண்டுக்கும் இடையில் சில சந்தேகமானவைகளும் இருக்கின்றன. அந்த சந்தேகமானவற்றில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், ஃபமன் இத்தக ஷுபஹாதி ஃபகத் இஸ்தப்ரஅ லிதீனிஹி வ இர்திஹி. யார் அந்த சந்தேகமான விஷயங்களை தவிர்ந்து கொள்கிறாரோ அவர் தனக்கும் தனது மார்க்கத்திற்கும், அதாவது தனது மானத்திற்கும் கண்ணியத்திற்கும் மார்க்கத்திற்கும் நல்லது செய்தவராக கருதப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சந்தேகத்திற்கு இடமானவை என்பது என்னவென்று கேட்டால், அல்லாஹு தஆலா இயல்பில் அதை சந்தேகமானதாக ஆக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஹலாலையும் ஹராமையும் தெளிவாக ஆக்கியிருக்கிறார். சந்தேகத்திற்கு இடமானவை என்பது நம்மை பொறுத்து. தெளிவான ஹலாலாக இருக்கும் அல்லது தெளிவான ஹராமாக இருக்கும். அந்த சட்டத்தை அறிந்து கொள்ளும் வரைக்கும் அது நமக்கு சந்தேகத்திற்கு இடமானதாக இருக்கும். அப்படி சந்தேகத்திற்கு இடமானதாக அது இருந்தால் மிக சிறந்த நிலை, அதில் ஒரு தெளிவை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். தெளிவை பெற்றுக்கொண்டு அதில் ஒரு முடிவை எடுப்பது. உதாரணமாக நவீன காலத்திலே உள்ள கொடுக்கல் வாங்கல் முறைகளிலே கிரெடிட் கார்டு என்ற ஒரு முறை இருக்கிறது, கடன் அட்டைகள். இந்த கடன் அட்டை சம்பந்தமாக நமக்கு சந்தேகம் இருக்கிறது. இந்த கடன் அட்டையை நாம் பயன்படுத்தலாமா இல்லையா? இந்த சந்தேகமான நிலையில் முதலில் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், இந்த கடன் அட்டை சம்பந்தமான ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். இது தெளிவான ஹலாலா தெளிவான ஹராமா என்று முடிவெடுப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக தேட வேண்டும், அறிஞர்களிடம் செல்ல வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அந்த முடிவை எடுக்கும் வரைக்கும் அது நமக்கு சந்தேகத்திற்குரியதாகவே இருக்கும். அந்த சந்தேகத்திற்குரியதை நாம் தவிர்ந்து கொண்டால் நம்முடைய கண்ணியத்திற்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் நல்லது செய்தவர்களாக நாம் ஆகுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வரும்போது என்ற ஒரு ரிவாயத்திலும், இன்னும் ஒரு நாள் தன்னுடைய படுக்கையில் என்று இன்னும் ஒரு ரிவாயத்திலும் வருகிறது, ஒரு பேரிச்சம்பழத்தை காணுகிறார்கள். வீதியில் அல்லது படுக்கையில் ஒரு பேரிச்சம்பழத்தை காணுகிறார்கள். அந்த பேரிச்சம்பழத்தை கண்டவர்கள் அதை எடுத்து சாப்பிடுவதற்காக வேண்டி வாயளவில் கொண்டு செல்கிறார்கள். திடீரென அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது, இது சதக்காவுடைய பேரிச்சம்பழமாக இருக்குமோ என்ற சந்தேகம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சதக்கா ஹராம். எனவே அந்த சந்தேகம் வந்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கீழே போட்டு விடுகிறார்கள், அதை சாப்பிடவில்லை. இப்படி செய்து இந்த ஹதீஸுக்கு பிராக்டிக்கலான ஒரு வழிகாட்டலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள். இது தேடி விசாரித்து உட்கொள்ளுகிற அளவுக்கு அவசியமானதல்ல. அந்த டைமுக்கு அவர்களுக்கு அது ஒரு தேவையாக ஆசையாக இருந்தது. எனவே சந்தேகம் வந்ததும் அந்த சந்தேகத்தை தவிர்த்து கொள்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு விஷயத்தில் நமக்கு இது ஹலாலா ஹராமா என்று சந்தேகம் வந்தால் அந்த விஷயத்தை உடனடியாக நாம் செய்வதை நிறுத்திவிட வேண்டும். அது பற்றிய தெளிவை பெற முயற்சி செய்ய வேண்டும். தெளிவு கிடைக்காத வரைக்கும் அதை செய்யாமல் இருப்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சத்தை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய சில சகோதர சகோதரிகள்
இந்த ஹலால் ஹராம் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக செயற்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எப்படி எக்ஸ்ட்ரீம் என்றால் எல்லாவற்றையுமே விசாரிப்பது, முழுவதையுமே இது ஹலாலா ஹராமா என்று விசாரிப்பது. இப்படி துருவி துருவி விசாரிக்க வேண்டிய அவசியம் மார்க்கத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்களிடமிருந்து சீஸ் அன்பளிப்பாக வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சீஸை, இது நீங்கள் பன்றி கொழுப்பிலிருந்து செய்தீர்களா, செத்த பிராணியின் கொழுப்பிலிருந்து அல்லது பாலிலிருந்து செய்தீர்களா, இவைகளை எல்லாம் விசாரிக்காமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிட்டார்கள். இப்ப நம்முடைய மக்கள் என்ன செய்வது, சோப்பை எடுத்து வைத்து இந்த சோப் போடலாமா இல்லையா, பிரஷை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த பிரஷை யூஸ் பண்ணலாமா இல்லையா என்று செல்லும் போது இஸ்லாம் ஒரு பிராக்டிகபிள், நடைமுறை சாத்தியமான மார்க்கம் இல்லை என்கிற ஒரு கருத்து அவர்களிடம் வர வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் தலையில் நாம் பயன்படுத்துகிற ஆயிலில் இருந்து காலுக்கு பயன்படுத்துகிற கிரீம் வரைக்கும் இன்றைக்கு டவுட்டாகத்தான் இருக்கிறது. இப்போ ஒவ்வொன்றையும் துருவி துருவி ஆராய்ந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய இடங்களும் நமக்கு கிடையாது. எனவே எது தெளிவாக நமக்கு டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதில் நாம் தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும். எது நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லையோ அதை துருவி துருவி ஆராயக்கூடாது. சில விஷயங்களில் நமக்கு சந்தேகம் வந்துவிட்டால் அந்த சந்தேகத்தில் நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் விமான பயணம் செய்கிறோம். அங்கே நான்வெஜ்ஜாக நமக்கு சிக்கன் அல்லது மட்டன் கொடுப்பார்கள். இந்த நேரத்தில் இப்போது அங்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே நமக்கு டவுட் வருகிறது, இந்த சிக்கன் அல்லது இந்த மட்டன் ஹலாலான முறையில் அறுக்கப்பட்டிருக்குமா என்ற சந்தேகம் வந்தால் அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் விசாரித்து அதிலே நம்மை போட்டு அழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மாற்று வழிகள் நிறைய இருக்கின்றன. அவர்கள் வெஜ் சாப்பாடு தருவார்கள் அல்லது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ஏதாவது ஒன்றை நாம் அதற்கு பதிலாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இந்த ஹலால் ஹராம் விஷயத்தில் கூடுதலாக நாம் அலட்டிக் கொள்வது என்பது நம்முடைய பேணுதலை காட்டாது, அது நம்முடைய வஸ்வாசைத்தான், அதாவது சந்தேகமான அந்த மனப்பாங்கை தான் எடுத்து காட்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஹலால் ஹராம் பற்றி நாம் விரிவாக வகுப்புகள் நடத்த வேண்டிய ஒரு தலைப்பாக இது இருக்கிறது. இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாம் முக்கியமாக எதை பதிவு செய்ய விரும்புகிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஹராம் கலந்துவிடக் கூடாது. இதிலே முஸ்லிம்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். சம்பாத்தியத்திலும் சரி, அல்லது உணவிலும் சரி, அல்லது உடையிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஹராம் கலந்து விடாமல் மிக கவனமாகவும் பேணுதலாகவும் நாம் வாழ வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த போட்டியினால் நம்மை ஹராத்தின் பக்கம் தூண்டக்கூடிய தூண்டிகள், காரணிகள் நிறைய காணப்படுகின்றன. இந்த நேரத்தில் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் நாம் செயற்பட வேண்டும். இப்படி நாம் கவனமாகவும் அவதானமாகவும் செயற்பட வேண்டுமாக இருந்தால், இந்த ஹராம்களை நாம் உட்கொள்வதனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹராமை உட்கொள்வதனால் அல்லது ஹராமான முறையில் பொருளீட்டுவதனால், சம்பாதிப்பதனால் நமக்கு ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள். அந்த வகையிலே நாம் பார்க்கும்போது, குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து பார்க்கும்போது, முதலாவதாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உடம்பில் ஹராம் கலந்து விட்டால், நம்முடைய உடம்பில் நாம் அறிந்த நிலையில், இது ஹராம் என்று தெரிந்த நிலையில் ஹராம் கலந்து விட்டால் நம்முடைய இபாதத்துக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. முதலாவது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. கஷ்டப்பட்டு இபாதத் செய்கிறோம், சுவர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக இபாதத் செய்கிறோம். உடம்பிலே ஹராம் கலந்து விட்டால் அல்லாஹு தஆலா இபாதத்துகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இபாதத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றால் இபாதத் சிஹத் ஆகும். ஒருவர் சீதனம் வாங்கி இருக்கிறார், சீதனம் வாங்கியவர் திருமணம் முடிக்கிறார். அந்த திருமணம் சிஹத் ஆகுமா இல்லையா என்றால் திருமணம் செல்லுபடியாகும். அவர் தொழக்கூடிய தொழுகை ஏற்றுக்கொள்ள, அதாவது சிஹத் ஆகும் என்றால் அந்த அவருடைய கடமை நீங்கிவிடும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இதற்குரிய பூரணமான கூலி கிடைக்காது என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த இடத்தில் சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதை பற்றி சொல்லும் போது, இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், 5வது அத்தியாயம் 27
இரண்டாவது வசனத்திலே சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உள்ளவர்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்வான். அதாவது பொதுவாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உள்ளவர்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்வான். அப்படி என்றால் தக்வா உள்ளவர்களிடமிருந்து தான் நல்ல அமல்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான் என்பது அர்த்தமாகும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னல்லாஹ தஆலா தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் பரிசுத்தமானவைகளை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த குர்ஆன் வசனத்தையும் இந்த ஹதீஸையும் இதே கருத்தில் வரக்கூடிய ஏனைய குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் வைத்து இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருவன் ஹராமான முறையில் பொருளீட்டி வாழ்க்கை நடத்துவானாக இருந்தால் அல்லது ஹராமானவற்றை உட்கொண்டு வாழ்க்கை நடத்துவானாக இருந்தால் அவனுடைய வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையை முன்வைக்கிறார்கள். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹராமான பொருட்களை உட்கொள்வதனால் அல்லது ஹராமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதனால் ஏற்படக்கூடிய இரண்டாவது மோசமான விளைவு என்னவென்றால், நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது மிக தெளிவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கிற மிக சிறந்த இபாதத், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இபாதத் பிரார்த்தனை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ இருக்கிறதே அதுதான் இபாதத் என்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த சந்தர்ப்பமாக இந்த துஆ தான் இருக்கிறது. தொழுகையின் போது சில நேரம் ஏற்றுக்கொள்வான், சில நேரம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நோன்பு நோக்கும் போது தன்னுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பான். ஹஜ் செய்யும் போது தன்னுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பான். ஆனால் துஆ செய்யும் போது கண்டிப்பாக தான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதனால் தான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுகிறான். எனவே இந்த துஆவை அதிகமாக கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி, யார் அல்லாஹ்விடம் துஆ செய்யவில்லையோ கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த துஆ தான் நம்மிடம் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்றும் நாம் நம்புகிறோம். நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போது, நமக்கு ஆபத்துகள் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய நாடுகளிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சமய ரீதியிலே மார்க்க ரீதியிலே நமக்கு காட்டப்படுகிற முதலாவது வழிகாட்டல் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்பதுதான். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம் நினைப்பது என்ன? அல்லாஹ்விடத்திலே போய் கேட்போம் என்பதுதான். இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்தால் தான் இந்த உலகத்தில் நமக்கு வெற்றி இருக்கிறது, நமக்கு நிம்மதி இருக்கிறது. ஆனால் நம்முடைய உணவு ஹராம், நம்முடைய உடை ஹராம், நம்முடைய வாழ்க்கை ஹராம் என்று சொன்னால் நம்முடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கபூலாக கூடிய நிலையில் உள்ள ஒரு மனிதனை பற்றி சொல்கிறார்கள். அதாவது பயணத்திலே புழுதி படிந்த நிலையில் ஒருவன் இருப்பது துஆ கபூலாக கூடிய ஒரு நிலையாகும். அப்படியான நிலையிலே ஒரு மனிதன் இருக்கிறான், பயணத்திலே இருக்கிறான், நீண்ட பயணம். அந்த பயணத்திலே அவனுடைய ஆடைகளிலும் உடலிலும் தலையிலும் புழுதி படிந்திருக்கிறது. இவன் பக்தி பரவசத்தோடு அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கைகளை உயர்த்துகிறான், யா ரப் யா ரப் என்று மன்றாடுகிறான். ஆனால் மத்அமுஹு ஹராம், அவன் சாப்பிடுகிற சாப்பாடு ஹராம். சாப்பிடுகிற சாப்பாடு ஹராம் என்றால் பன்றி இறைச்சி என்பது மட்டுமல்ல, அல்லது ஹராமான ஒரு பிராணியுடைய இறைச்சி என்பது மட்டுமல்ல, திருடி சாப்பிடுகிறான், வட்டி எடுத்து சாப்பிடுகிறான், லஞ்சம் எடுத்து சாப்பிடுகிறான், ஏமாற்றி சாப்பிடுகிறான், பொய் சொல்லி சாப்பிடுகிறான். இப்படி அவனுடைய சாப்பாடு ஹராம். வமஷ்ரபுஹு ஹராம், அவன் குடிப்பது ஹராம். வமல்பசுஹு ஹராம், அவன் உடுத்திருப்பது ஹராம். வகுத்திய பில் ஹராம், அவனுடைய வாழ்க்கையே ஹராத்தில் தான் ஓடுகிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், அவனுடைய துஆவை எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்விடத்திலே எல்லாவற்றிற்கும் போய் மன்றாடுகிறோம், தஹஜ்ஜத்திலே எழுந்து அழுகிறோம். கணவனோடு பிரச்சனை என்றால் மனைவி தஹஜ்ஜத்திற்கு எழும்புகிறார், மனைவியோடு பிரச்சனை என்றால் கணவன் நிம்மதியை தேடி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறான். தொழிலிலே பிரச்சனை என்றால் அல்லாஹ்விடத்திலே செல்கிறான். உடலிலே ஒரு நோய் வந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே செல்கிறான். பிள்ளைகளுக்கு சோமில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே திரும்புகிறான். ஆனால் இவனுடைய பிரார்த்தனை இவன் அழுது தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே கேட்டாலும், அவன் செய்த நல்லமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும், அவன் காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே போய் இருந்து கேட்டாலும்,
அரபா மைதானத்திலே இருந்து அவன் கேட்டாலும் அவனுடைய உணவும் அவனுடைய உடையும் அவனுடைய பானமும் அவனுடைய வாழ்க்கையும் ஹராமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்ற மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த எச்சரிக்கையை நாம் ஒவ்வொருவரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஹராமான வாழ்க்கையை வாழ்கிறோமே, இந்த மேற்கத்தியவாதிகளும் இஸ்லாத்தின் எதிரிகளும் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கும் போது அந்த கலாச்சாரத்திற்கு அடிமைப்பட்டு நானும் இப்படி தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லி சம்பாதிக்கிறோமே, வட்டி எடுத்து வாழ்கிறோமே, ஏமாற்றி வாழ்கிறோமே, அளவை நிறுவுகளை மோசடி செய்து வாழ்கின்றோமே, ஜக்காத்து கொடுக்காமல் நம்முடைய பொருளாதாரத்தை பதுக்கி வாழ்கின்றோமே, இப்படியான நாம் மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சந்திக்கின்ற மிக மோசமான ஒரு கட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரியனை நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வருவான், பூமியை வேறு பூமியாக மாற்றுவான், உடம்பிலே ஆடை இருக்காது, காலிலே செருப்பு இருக்காது. அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா மலக்குகள் அணி அணியாக நிற்க நம் முன்னால் வருவான், வந்து நம்மோடு நேரடியாக பேசுவான். மாமின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான், மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படி பேசுகிற போது பல கேள்விகளை அல்லாஹ் கேட்பான். அப்படி கேட்கக்கூடிய கேள்விகளில் 4 கேள்விகளை ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். லன் தஸூல கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. 4 கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு பதில் சொல்லாத வரையில் ஒரு அடியானுடைய பாதம் அந்த மஹ்ஷரில் இருந்து அசையாது. முதலாவது கேள்வி, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய். இரண்டாவது கேள்வி, வ அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய இளமையை எப்படி நீ செலவிட்டாய். மூன்றாவது கேள்வி, அன் மாலிஹி, அவனுடைய பொருளாதாரத்தை பற்றி. மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, எங்கிருந்து சம்பாதித்தாய், வந்த வழி என்ன. இங்கே நாம் நினைக்கலாம் நிறைய பணம் இருக்கிறது, நிறைய பேர் நம்மிடம் வந்து கை நீட்டுகிறார்கள், ஊரிலே மரியாதை இருக்கிறது, வாகனத்திலே சொகுசாக செல்லுகிறோம் என்று இந்த உலகத்திலே நினைக்கலாம். அங்கே ரப்புல் ஆலமீன் நம் முன்னால் வந்து நேரடியாக அவன் உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது என்று கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது சகோதர சகோதரிகளே. எப்படி வந்தது என்பது மாத்திரமல்ல, எப்படி போனது என்பதையும் அல்லாஹு தஆலா கேட்பான். நான்காவதாக, வ அன் இல்மிஹி மாதா அமில பிஹி, உனக்கு தந்த அறிவை கொண்டு என்ன செய்தாய். உனக்கு குர்ஆனை பற்றிய, ஹதீஸை பற்றிய, ஹலால் ஹராம் பற்றிய அறிவு இருந்தது, இந்த அறிவை கொண்டு என்ன செய்தாய் என்ற இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத வரையில் நம்முடைய பாதங்கள் அந்த மஹ்ஷரில் அசைக்கப்பட மாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஹலால் ஹராம் சரியான முறையில் பேணப்படாமல் ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் எப்படியோ வாழ்ந்து விட்டு செல்லுவோம், பணம் தேவை, பொருளாதாரம் தேவை என்ற நினைப்பில் நாம் பொருளாதாரத்தை ஈட்டுவோமாக இருந்தால், உணவுகளை உட்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த 4 மோசமான விளைவுகளையும் நாம் சந்திக்க வேண்டி ஏற்படும். இந்த விஷயத்தை நாம் ஈமான் கொள்வோமாக இருந்தால் நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்முடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், நாம் மஹ்ஷரிலே திண்டாட வேண்டி ஏற்படும் என்ற இந்த விஷயங்கள் நமக்கு பயத்தை ஏற்படுத்தினால் அல்லது இந்த விஷயங்களை நாம் நம்பினால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஹலால் ஹராம் விஷயத்தில் மிகவும் பேணுதலாக நாம் இருப்போம். இப்படி இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள். ஒரு நாள் மஸ்ஜிது நபவியிலே சதக்காக்குரிய ஈச்சம்பழங்கள், பேரிச்சம்பழங்கள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றன. பெட்டிகளில் வரவில்லை அல்லது பைகளிலே கட்டப்பட்டு வரவில்லை. பேரிச்சம்பளை கொண்டு வந்து சஹாபாக்கள் குவித்து வைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர் ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வீட்டுக்குள்ளிருந்து பள்ளிவாசலுக்குள் வருகிறார். பேரிச்சம்பளம் குவிக்கப்பட்டிருக்கிறது. சின்ன பிள்ளை பேரிச்சம்பளத்தை பார்த்து என்ன செய்யும்? ஆசையில் ஓடி சென்று ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து வாயில் வைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதறிவிட்டார்கள்.
தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தவர்கள், மகனே கஹ் கஹ், மகனே துப்புங்கள் துப்புங்கள் என்று ஓடிச் சென்று பிள்ளையின் வாய்க்குள் இருந்த பேரிச்சம்பழத்தை வெளியே எடுத்து வீசிவிட்டு சொன்னார்கள், உனக்கு தெரியாதா நமக்கு சதக்கா ஹராம் என்பது? சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை சாப்பிட்டாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய பாரதூரத்தை சொல்லித் தந்தவர்கள், அதை நம்பியவர்கள். எனவே ஒரு பேரிச்சம்பழம் கூட ஹராமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு போய்விடக் கூடாது என்பதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள். அதனால் தான் சலஃபு சாலிஹின்களில் உள்ள பெண்களை பார்க்கிறோம். நம்முடைய காலத்து பெண்கள் எப்படி கணவன் சம்பாதித்து வருகிறார், எப்படி நமக்கு உடுப்புடவைகள் வாங்கி தருகிறார், எப்படி நகை வாங்கி தருகிறார், இவைகளெல்லாம் அவர்களுக்கு முக்கியமல்ல. நகை தேவை, வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் தேவை, சாரி தேவை. அவர்களுக்கு ஏதாவது வாங்கி வந்து கொடுத்தால் போதும். எந்த வழிகளில் வருகிறது என்று அவர்கள் கேட்கவும் மாட்டார்கள். தெரிந்தாலும் பெரும்பாலான பெண்கள் அதை கண்டுகொள்வதும் கிடையாது. ஆனால் சலஃபு சாலிஹின்களிலே உள்ள பெண்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், கணவன்மாரிடத்திலே சொல்கிறார்கள், நஸ்பிரு அலல் ஜூ வலா நஸ்பிரு அலன் நார். நீங்கள் சம்பாதிக்கும் போது பார்த்து சம்பாதியுங்கள், நீங்கள் உழைக்கும் போது பார்த்து உழையுங்கள். பசியை நாங்கள் பொறுத்துக் கொள்வோம், ஆனால் நரக நெருப்பை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அந்த பெண்கள் தங்களுடைய கணவன்மாருக்கு சொன்னார்கள் என்கிற வரலாற்றை அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் இதை நம்பினார்கள். ஹராத்தில் வளர்ந்த உடம்புக்கு மிகவும் தகுதியான இடம் நரகம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை அவர்கள் விசுவாசம் கொண்டார்கள். குல்லு லஹ்மின் நபத மினஸ் சுஹ்தி ஃபன்னாரு அவுலா பிஹ். ஹராத்தில் வளர்ந்த உடம்புக்கு மிக தகுதியான இடம் நரகம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அந்த மக்கள் நம்பினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வேலைக்காரர் இருக்கிறார். ஹராஜுகளை, அதாவது நில வரிகளை அறவிட்டு கொண்டு வந்து கொடுப்பவர். அவர் அவ்வப்போது ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பார். ஆசையோடு சாப்பிடுவார்கள். அதாவது தந்தவருடைய மனதை மகிழ்விப்பதற்காகவும் அவர்களுக்கும் விருப்பமாக இருக்கிறது என்பதற்காக சாப்பிடுவார்கள். இப்படி சாப்பிடக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு நாள் அவன் ஒரு உணவை கொண்டு வந்து கொடுக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு முடிந்த பிறகு அவன் கேட்கிறான், இது எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்று. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ சொன்னால் தான் தெரியும், எனக்கு தெரியாது. அவன் சொல்லுகிறான், நான் ஜாஹிலிய காலத்திலே இருக்கும்போது ஒருவன் என்னிடம் வந்து சோதிடம் பார்க்க முடியுமா, ஜோசியம் சொல்ல முடியுமா என்று என்னிடம் கேட்டார். உண்மையில் எனக்கு அப்படி செய்ய தெரியாது, ஆனால் வந்தவனை சமாளிப்பதற்காக எனக்கு தெரியும் என்று சொன்னேன். சொல்லி அவனுக்கு பொய்யாக ஜோசியம் சொல்லி அனுப்பினேன். அன்று அவன் அதற்கு எதுவும் எனக்கு கொடுக்கவில்லை. இன்று அவனை நான் சந்தித்தேன். சந்தித்த போது அவனே அதை ஞாபகப்படுத்தி அந்த ஜோசியத்திற்குரிய கூலியை எனக்கு கொடுத்தான். அதிலிருந்து நான் வாங்கியதுதான் இது என்று சொன்னவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய விரல்களை வாய்க்குள் விட்டு வாந்தி எடுக்கிறார்கள். முடியுமானவரை வாந்தி எடுக்கிறார்கள். இது சஹீஹுல் புகாரியிலே வருகிறது. வேறு சில அறிவிப்புகளிலே வருகிறது, வாந்தி எடுத்து விட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ், என்னால் முடியுமானவரை நான் என்னுடைய உடம்புக்குள் சென்றவற்றை வெளியே எடுத்து விட்டேன். என்னை அறியாமல் என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு என்னுடைய எலும்பிலும் சதையிலும் கலந்து விட்ட அந்த ஹராத்திற்காக வேண்டி உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். ஏன் இவ்வளவு பேணுதலாக அவர்கள் இருந்தார்கள்? நரகத்திற்கு பயப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையிலே இங்கே நாம் சொல்லி காட்டிய இந்த செய்திகள், குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நமக்கு உணர்த்தப்பட்ட இந்த உண்மைகள் நம்மால் ஈமான் கொள்ளப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நம்மிடமும் இந்த மாற்றம் வரும். ஆனால் நம்முடைய நிலைமை மிக பரிதாபகரமானது. என்ன பரிதாபகரமானது? நான் எல்லா வழிகளிலும் ஹராத்தை உண்பேன், ஹராத்தை தேடுவேன், ஹராத்தில் வாழுவேன், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. பொய்யை சொல்லி சம்பாதிப்பேன், பொருளாதார வியாபாரத்தில் மோசடி செய்வேன், ஏமாற்றுவேன், கம்பெனியிலே ஏமாற்றி பணம் எடுப்பேன், எல்லாம் நான் செய்வேன்.
ஆனால் என்னுடைய நண்பன் செய்து விட்டால் என்னால் தாங்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய நிலை இதுதான். அவன் வட்டிக்கு கொடுக்கிறான், அவன் பொய் சொல்லி உழைக்கிறான், அவன் சூதாட்டத்திலே கலந்து கொள்கிறான், அவன் ஏமாற்றுகிறான், அவன் எப்படி பணக்காரனானான் தெரியுமா, அவன் எப்படி அந்த கார் வாங்கினான் தெரியுமா என்று அடுத்தவர்களை பற்றியே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய நிலையை பற்றி நாம் கவலைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அரிதாகிவிட்டன. இது நம்முடைய ஈமானின் பலவீனத்தை எடுத்து காட்டுகிறது. இந்த நிலையில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்மை முஹாசபா செய்ய வேண்டும். கபருக்குள் போனால் தனியே தான் இருக்க போகிறோம். மஹ்ஷரிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் தனியே தான் நிற்க போகிறோம். அந்த அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நமக்காக வழக்காடுவதற்கு வாதாடுவதற்கு யாருமே வரப்போவதில்லை. நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய உடம்பில் ஒரு சொட்டு ஹராம் கலந்துவிடக் கூடாது. என்னுடைய மனைவியின் வாயில் நான் ஊட்டுகிற எந்த ஒரு கவளமும் ஹராமானதாக போய்விடக் கூடாது. என்னுடைய மனைவி அணிகிற ஆடை, என்னுடைய மனைவி அணிகிற நகைகள், என்னுடைய வீட்டிலே இருக்கிற பொருட்கள் எதுவும் ஹராமாகிவிடக் கூடாது. என்னுடைய பாசத்திற்குரிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு நான் ஊட்டுகிற உணவு, அந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற மருந்து, அந்த குழந்தைகளுக்கு நான் கொடுக்கிற ஆடை ஹராமாகிவிடக் கூடாது என்ற ஒரு பொறுப்புணர்வு ஒவ்வொருவரும் வருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த விஷயத்தில் நாம் வெற்றி அடைந்தவர்களாக மாறுவோம். அதற்கு மாற்றமாக ஏதோ வளமையாக பேசுவதும் கேட்பதும் அதற்கு பிறகு விமர்சனங்கள் செய்வதும் இப்படியே போய்கொண்டிருப்போமாக இருந்தால் நம்முடைய நிலைமை ஆபத்தானதாக ஆகிவிடும். அதிலும் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மிகப்பெரிய ஆயுதமாகிய அந்த துஆ, அதை நம்பித்தான் நாம் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். எதிரிகளால் நமக்கு ஆபத்து என்றால், அல்லது டாக்டர்கள் கைவிடுகிற போது, அல்லது நமக்கு சோதனைகள் வருகிற போது நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம் என்றால், தஹஜ்ஜத்திலே எழுந்து அழுதழுது அல்லாஹ்விடம் துஆ கேட்டால், அல்லது ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தங்களுடைய ஐங்கால தொழுகைகளிலே குனூத்துன் நாசிலா என்று குனூத் ஓதினால் அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் ஒரு விடுதலையை தருவான் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய நிலைமை இந்த நிலையில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக மிக மோசமான விளைவுகளையே இந்த உலகத்திலும் மறுமையிலும் சந்திக்க வேண்டி ஏற்படும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை சோதித்து பார்ப்பதற்காக படைத்திருக்கிறான். அவனுடைய அடிமைகளாக வாழுகிறோமா இல்லையா என்று பார்ப்பதற்காக சிலவற்றை அல்லாஹு தஆலா நமக்கு ஹலாலாக்கி சிலவற்றை நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான். ஹலாலானவற்றை தாராளமாக புசிக்குமாறு அல்லாஹு தஆலா அனுமதி தருகிறான். ஹராமானவற்றில் கவனமாக இருக்குமாறும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஹலால் ஹராமை நாம் பேணி உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து வெற்றியடைவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.